எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ராகி கோகோ பவுடர் இது எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஆன்லைனில் நிறைய இதை சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏபிசி மால்ட் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா அந்த காய்கறிகள்லாம் ரொம்ப நேரம் வதக்கிறதுனால அதனுடைய சத்துக்கள்லாம் போயிடுது. ஆனால் இந்த ராகி கோகோ பவுடரில் பார்த்திங்கன்னா ராகி எலும்புக்கு ரொம்ப பலம். கோகோ பவுடர் நினைவாற்றலை அதிகரிக்கும். வீட்டிலே செய்கிறப்ப சின்ன குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இது கூடவே கொஞ்சம் வல்லார பொடியை சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா இன்னுமே நினைவாற்றல் அதிகரிக்கும். இந்த ஹெல்த்தியான ராகி கோகோ பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ராகி கோகோ பவுட்ரு செய்கிறதுக்கு 1/4 கிலோ ராகி எடுத்திருக்கேன். தண்ணியில் குறைஞ்சது 4 முறையாவது சுத்தம் பண்ணணுங்க. இப்போ முதல் முறை நல்லா தேய்ச்சி ராகியை அலம்பியிருக்கேன். வடிகட்டுறப்ப பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மண் எல்லாம் இருக்குன்னு. அடுத்து 2வது முறை திரும்பவும் நல்லா தேய்ச்சி அலம்பி எடுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நம்ம அலம்பி எடுக்கிறப்ப அந்த தண்ணியில் வித்தியாசம் தெரியுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணெல்லாம் உங்களுக்கு போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம வடிகட்டி எடுக்கிறப்ப தண்ணி கலங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லாவே நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ 3வது முறை சுத்தம் பண்ணுறேன். அதுவும் கொஞ்சமாக உங்களுக்கு கலங்கள் இருக்குது பாருங்கள். அடுத்து 4வது முறை சுத்தம் பண்ணுறேன். இந்த 4 முறை கண்டிப்பாக எந்த சிறுதானியமானாலும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிறப்ப ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ 4 முறை சுத்தம் பண்ணிட்டேன். இது நல்லாவே தண்ணி வடிச்சிட்டேன். இப்போ அடுத்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி போடுறதுக்கு முன்னாடி முளை கட்டுறதுக்குன்னு இந்த பாட்டில் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வெந்தயப்பால் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வெந்தயத்தை ஊற வச்சு நான் முளை கட்டி காமிச்சேன். அதே பாட்டிலில் தான் இப்போ உங்களுக்கு கேழ்வரகும் முளை கட்ட போகிறேன். ஒரு 12 ஹவர்ஸ் நல்லா இது ஊறட்டும். அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டு இதே பாட்டிலே நம்ம முளை கட்டிடலாம். 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த தண்ணியை வடிக்கணும். 12 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லாவே டபுள் மடங்கு உங்களுக்கு ராகி ஊறியிருக்கு. மீதம் இருக்கிற தண்ணியை கம்ப்ளீட்டாக நான் வடிச்சுட்றேன். வடிச்சிட்டு பாட்டிலேருந்து மாற்றாமல் அப்படியே நான் கவுத்து வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் இல்லாதவங்க சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க. துணியிலையோ இல்லைன்னா ஜல்லடை வடிகட்டல் அதில் அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு அப்பப்போ லேசாக தண்ணி தெளித்தா போதும். 2 நாளில் நல்லாவே முளை கட்டிடும். இந்த பாட்டிலை பொறுத்த வரைக்கும் முளை கட்டுறதுக்கு இந்த மாதிரி கருப்பு கலரில் ஒரு சாக்ஸ் கொடுக்குறாங்க. அதை போட்டுட்டா தான் ஒரு இருட்டு அறையில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பாட்டில் இருக்கும். சீக்கிரம் முளை கட்டும். அப்பப்போ தேவைப்பட்டால் ஜஸ்ட்டு தண்ணியை கொஞ்சம் லேசாக தெளிச்சுட்டு திரும்பவும் நம்ம வடிகட்டிடணும். இந்த மாதிரி தலைகீழாக பாட்டில் வச்சுட்டா எக்ஸஸான தண்ணியெல்லாம் வடிஞ்சுடுங்க. இப்போ இந்த மாதிரியே 2 நாள் நான் முளை கட்டி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசாக நீளமாக அந்த ராகியில் முளை நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். 2 நாள் இருந்தால் போதுங்க. ராகியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே உங்களுக்கு முளை வந்துடும். இதே மாதிரி நான் வெந்தயத்தை 3 நாள் வரைக்கும் முளை கட்டினேன். நல்லா பெருசு பெருசாக வந்தது. சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வெந்தய பால் குடிங்க. அந்த வீடியோடைய லிங்க் உங்களுக்கு தரேன். இப்போ முளை கட்டின ராகியை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தாராளமாக தாம்பாளத்தில் மாற்றியாச்சு. நல்லா நீளமாக முளை வந்திருக்கு பாருங்கள். இதை வெயிலில் காய வைக்கணும்னு கிடையாது. ஒரு அனல் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுட்டாலே 2 நாளில் நல்லா காஞ்சிருங்க. முக்கியமாக அந்த முளையெல்லாம் நல்லா காஞ்சிருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரம் உங்களுக்கு ஃபங்கஸ் வந்துடும். இப்போ இந்த மாதிரி காஞ்ச அந்த முளை கட்டின ராகியை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூஸாக நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா ராகிலையும் இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும். அந்த ராகியில் வளர்ந்த அந்த முளையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் உடனே ஒரு தாம்பாளத்தில் மாற்றிட்டு நல்லா சூடு ஆற போட்டுடணும். அந்த சூடு ஈவனாக உங்களுக்கு பரவுனாதான் ராகி எங்கேயாவது தீஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா இதை ஆற போட்டுடலாம். அடுத்தது இதுக்கு நட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி பாதாம் வால்நட் போட்டிருந்துருக்கேன். கொஞ்சமாக நான் பிஸ்தாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 ஏலக்காய் வச்சுருக்கேன். நீங்கள் மக்கானா தாராளமாக சேர்த்துக்கலாம். எங்கிட்ட இப்போ மக்கானா இல்லை. அதனால் எடுத்து வச்ச அந்த 15 பாதாம் 10 முந்திரி ஒரு 10 வால்நட் இதை முதல்ல சேர்த்து வறுக்கிறேன். பிஸ்தா கட் பண்ணதாக இருக்கிறதுனால இப்போயே நம்ம பிஸ்தாவை சேர்த்துட்டோம்னா இந்த பாதாம் முந்திரி வறுபடுறதுக்குள்ளே பிஸ்தா வறுபட்டுட்டு அப்புறம் தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் முதல்ல இந்த பாதாம் முந்திரி வால்நட்டு இது கூட ஏலக்காவையும் சேர்த்துட்டேன். நல்லா சூடு ஏறினப்புறம் கடைசியாக அடுப்பு நிறுத்தத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பிஸ்தா பீஸையும் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுக்கிறேன். நல்ல ஒரு மணம் வந்திருக்கு. இப்போ எடுத்து வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது அரைக்கிறது எவ்வளோ முக்கியன்றது சொல்கிறேன். இதே நீங்கள் மிஷினில் 1 கிலோ வரைக்கும் ராகியை முளை கட்டி வறுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ராகியை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்துட்டு மிக்சியில் லேசாக 1 2 பொடி பண்ணி
இந்த ராகியோடு சேர்த்து கொடுத்து மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. ஆனால் வீட்டில் நான் இப்போ 1/4 கிலோ தான் எடுத்துட்டுருக்கேன் அப்படிங்கிறப்ப மிக்சியில் அரைக்க போகிறேன். முதல்ல ராகியை அரைக்கணுங்க. அரைச்சிட்டு மாவு ஜல்லடையில் சலிச்சுக்கணும். ஒரு 2 முறையாவது நம்ம அரைக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல ஒரு முறை நம்ம அரைச்சிட்டு சலிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த குருணையெல்லாம் வரும். அதை என்ன பண்ணலாம், பெரிய ஜாரில் போடாமல் அடுத்து சின்ன ஜாரில் போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமே நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ 2வது முறை நான் மாற்றுறேன். சின்ன ஜாரில் மீதி இருக்கிற அந்த குருணை, ராகி குருணையை போட்டு அதையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு அதையும் சலிச்சுக்கிறேன். கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் ராகி குருணை பாக்கி இருக்கும். இதையே நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்தால் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாதுங்க. இதை நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தனியாக நான் எடுத்து வச்சுட்றேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பல்ஸ் மோடில் விட்டு அரைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெய் கசிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிருக்கேன். இப்போ திரும்பவும் நம்ம சலிச்சு வச்சுருக்கிற அந்த ராகி மாவை சேர்த்துக்கலாங்க. இது கூட ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரை சேர்க்காதீங்க. 1/4 கிலோ நீங்கள் ராகி எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 200லேருந்து 250 கிராம் கல்கண்டு இல்லைனா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் தான் நாட்டு சர்க்கரை எடுத்தேன். இது கூட 4 டீஸ்பூன், பெரிய டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் கோகோ பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் நம்ம மிக்சியில் அரைச்சின்னு வரப்போ அந்த நட்ஸில் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் கசியாமல் இன்னும் நைஸாக பொடியாக இருக்கும். இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிற பாருங்கள். என்னதான் நம்ம நைஸாக அரைச்சின்னு வந்திருந்தாலும் அந்த ஏலக்காவோட திப்பி அந்த தோல் இருக்கும். அதனால் திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், ரவை ஜல்லடை, நம்ம ராகி முதல்ல அரைச்சிட்டு வரப்போ நம்ம மாவு ஜல்லடையில் சலித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை ஜல்லடையில் சலிக்கிறேன். ஏன்னா அந்த நட்ஸ் எல்லாம் ரொம்ப பவுடர் அளவுக்கு அரைப்பட்டிருக்காது. அப்போ நிறைய வேஸ்டேஜ் ஆகிடும். ரவை ஜல்லடையில் ஆல்ரெடி வறுத்த ராகி மாவு இருந்தது, நட்ஸு, அந்த நாட்டு சர்க்கரை, கோகோ பவுடர் எல்லாத்தையும் சலிச்சாச்சு. இப்போது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ராகி கோகோ பவுடரை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணுறாங்க. பாலில் எப்படி இதை கலந்து குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 200 ml பாலுக்கு 1 டீஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 1 டீஸ்பூன் நான் இந்த ராகி கோகோ பவுட்ரு சேர்த்துருக்கேன். பக்கத்துலேயே ஸ்டவ்வில் நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியோ பாலையோ இந்த ராகி கோகோ பவுடரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. கண்டிப்பாக அந்த ராகி இந்த ஸ்டேஜில் வேகவே வேகாதுங்க. நீங்கள் அடுப்பில் வச்சு 2-3 நிமிஷம் கஞ்சி மாதிரி காய்ச்சினா தான் இந்த ராகி வேகும். ஏன்னா ராகியை அப்படியே நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்கோம். இதே ராகி பால் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருந்தால் தாராளமாக கொதிக்கிற தண்ணியோ பாலில் சேர்த்துக்கலாம். ஆனால் வெறும் ராகியை வறுத்த பவுடர் அப்படிங்கிறப்ப அது சட்டுன்னு வேகாதுங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப வயிற்றுக்கு ரொம்ப கெடுதல். இப்போ 1 டீஸ்பூன் ராகி பவுடரில் வெந்நீர் சேர்த்து காமிச்சேன் இல்லையா, அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் சிம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதும். இந்த ராகி வெந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி தன்மை வந்துடும், பளபளன்னு இருக்கும். இந்த ராகி கோகோ பவுடர்லேயே நம்ம வெல்லமும் சேர்க்கறதுனால சீக்கிரம் வேகாது. அடுப்பில் வச்சு வேக வச்சா தான் நல்லா வேகும். இப்போ வெந்த இந்த ராகி கோகோ பவுடரையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 200லேருந்து 250 ml பாலையும் சேர்த்துடலாம். பால் அதிகமாக சேர்க்க நீங்கள் கோகோ பவுடர் அதிகமாக சேர்த்துக்கணும். இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்களும் வீட்டிலே இந்த ராகி கோகோ பவுடர் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.